நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே, லோடெல்லாம் ஏற்றியாச்சு, கொஞ்சம் வந்து பார்த்துறீங்களா? நான் வரலடா, நீங்களே பார்த்து அனுப்பிச்சி விடுங்க. அண்ணே, லோடு எடுத்து சகா என்ன, நீங்கள் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரியாது. என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன விஷயம்? காலையிலே கண்ணு முழிக்கும் போது அவன் முகம்தான்டா தெரியுது, வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அந்த நாய்க்குட்டி அவ எடுத்து கொஞ்சம் அழகு இருக்கு, மறக்க முடியலடா. என்னென்ன என்னென்ன சொல்றீங்க? முடியலடா, அவளை பார்க்காம இருக்க முடியலடா. காதுல அவ குரல் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குடா. கண்ணு முன்ன பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குடா. அண்ணே, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றவரு நீங்க, உங்களையே மடக்கி போட்டாலே அந்த வாத்தியாரோட பொண்ணு. மரியாதையே பேசணும். இந்த பார், அவ உங்களுக்குலாம் அண்ணி. சாரிண்ணே, இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. இப்பவே 2 நாளா கடப்பக்கு உங்களை காணுமேன்னு பசங்க பேசிக்கிறாங்க. காதலியோட ஞாபகத்துல என்னே நான் மறந்துட்டேன். கடை நீங்க பாத்துக்கோங்கடா. அண்ணே, ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? என்னடா? அண்ணே, உங்களுக்கும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் செட் ஆகும் அண்ணே. யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? சிவ்வுல திரும்பிரும், ஜாக்கிரதை. என் மாமனார் இருக்கார வாத்தியாரு, தங்கமான மனுஷன்டா. என் மேல நல்ல மரியாதை வச்சிருக்கிற. அவர் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவ எப்பவுமே எனக்கு தான்டா. ஐயா வணக்கம். வாங்க ஜோஷியரே, உட்காருங்க. சரிங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவசரமா வர சொன்னீங்களா? அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கணும். நானே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லது, பார்த்துட்டா போச்சு. மூத்த பொண்ணு கல்யாணத்தை இப்போ முடிச்சாதான் அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கிடைக்கும் இல்லையா? வாஸ்தவமான பேச்சு. ஜாதகத்தை பார்த்துருவோம். என்ன இப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஜாதகம் அமோகமா இருக்கு. உங்க பொண்ணுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. சந்தோஷங்க. ராமநாதன் சார் வாங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், காலாகாலத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குல்ல. ஜோசியரோட பார்க்கும் பொழுது நல்லா தெரியுது. உங்க பொண்ணு ஜாதகத்துல ஒரு குறையும் இல்லை. இப்பவே வரன் பார்க்க தொடங்குனீங்கன்னா பகவான் புண்ணியத்துல சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ராமநாதன், நானே பல தடவை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சந்தர்ப்பம் தான் அமையலை. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. நான் வர்றதுக்கும் ஜோசியர் வர்றதுக்கும். என்ன சார், என்ன சொல்றீங்க நீங்க? ராமநாதன், பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்கிறேன். என்னங்க புதிர் போடுறீங்க? ஏன், டைரெக்டாக டாப்பிக்கே வந்துடுறேன். என் மகன் கணேஷ் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆமா. அவனுக்கு உங்கள் மக காவியாவை கொடுக்க முடியுமா?
கடவுளே, என்ன சோதனை இதெல்லாம்? சமயத்துல பொய்யும் புரட்டும் பேச வேண்டியது. நான் பொய் சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சிரு பகவானே. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தாப்பா காப்பாற்றணும். கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொன்னா தாங்க வர அந்த மனுஷன். ஹலோ, ஹலோ, ஹலோ. யாரா இருக்கும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஃபோன் மட்டும் பண்றீங்க, வாய் திறந்து பேசுங்களேன். ஹலோ, 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 ஹலோ. யாரோ ஃபோன் பண்றாங்க, எடுத்தா பேசவும் மாட்டேங்கிறாங்க. ச்சே. என்னடா இது? ச்சே. அதை அடிச்சலாம். ஹலோ, 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 ஹலோ. யாருங்க? ஹலோ, மே ஐ நோ ஹூ இஸ் திஸ்? ஹலோ, பேசுங்க. யாருங்க? ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ, ஹலோ, ஹலோ. போன கொடு. ஹலோ, ஹலோ. யாரா நீ?
அடிக்கடி ஃபோன் பண்ற, ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்க. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். வர வர ஊரே கெட்டு போச்சு. 50க்கு 100க்கு போனை வாங்கி வச்சுட்டு கிடைச்ச நம்பருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்குன்னே இருப்பானுங்க போல இருக்கு. என்ன பாட்டி கடுப்பா இருக்கீங்க? காவி ஏதாவது மொக்க ஜோக் சொன்னாலா? வாடியம்மா, நீ ஒருத்தி தான் குறைச்சல். ஏன் நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னடி இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளே காணோம்? ஏண்டி பேச்சு மாத்திர? பாட்டியே இவ்ளோ கடுப்பா இருக்காங்க? பாட்டிக்கு 1008 பிரச்சனை, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னப்பா ஏதோ சம்திங் ராங் போல தெரியுதே. சும்மா இருடி, நீ எதையாவது உனக்கு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. கற்பனையா? அதான் பாட்டி பேசுனது கண்ணால பார்த்தனே. ஏய், ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல அடிக்கடி போன் வருது, யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுடி, யார் அவன்? வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கியா? நான் எதுக்கடி சும்மா இருக்கணும்? சரி, நம்ம ஊர் பையனா இல்ல காலேஜ்லயே யாராவது லவ் பண்றியா? தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருடி, பாட்டு காதுல விழுந்துற போது. ஓ, அப்ப சீக்ரெட்டா? வா தனியா போய் பேசலாம். அப்போ நீ மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் அவ்வளவுதானடி? யாரடி அவ? எனக்கே தெரியலடி. அப்பா, அம்மா, அண்ணன், பாட்டி யாருமே என்ன நம்பறதா இல்ல. நம்ம வீட்டு பொண்ணு இப்படி செஞ்சிருப்பாளான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்ல. சரி, நீ பேசி புரிய வைக்கலாம்ல. புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? நான் இந்த வீட்டு பொண்ணு, நான் சொல்லியே புரிய வைக்க முடியல. இதுல பெரிய வருத்தம் என்னன்னா, யாருமே என்ன நம்பல. நான் எந்த தப்பும் செய்யலன்னு அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஏண்டி, உனக்கு அறிவில்லையா? படிச்சவ தானே, போராட மாட்ட? நான் நேசிக்கிறதே என் குடும்பத்தை தான். அதையே அவங்க புரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்படுறப்போ நான் வேற என்ன செய்யறது? அதுக்கு தான் சொல்றேன், நான் பேசுறேன்னு. என்னம்மா பேச போற? காவியாவை பத்தி தான் ஆண்டி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நம்ம காவியாவுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். என்னது? காவியாக்கு கல்யாணமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி? கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தான் நடக்கணும். நான் சொல்லிட்டேன். வேணும்னா எனக்கும் சேர்த்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நான் காவியாவும் ஓகே சொல்றேன். நல்லா இருக்கே கதை. எங்க காவியா தங்கமான பொண்ணு, அவளுக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டோம். உன்னை போல வாளுங்களுக்கு நாங்க எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது சொல்லு? வேணா ஆண்டி, வீணா சவால் விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, இந்த ஸ்நாக்ஸ் அப்படி நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்னடி, இப்ப நீ இந்த கல்யாணத்தை பண்ணியே தீரணுமா? வேற வழி ஏதாவது யோசிடி. நீ நல்லா படிக்கிறவங்கிறத விட நீ படிப்பு மேல ஆசையும் அக்கறையும் உள்ளவ. படிச்சுட்டு இதை செய்வ அதை செய்வன்னு நிறைய கனவு கண்டவ. அந்த கனவெல்லாம் அப்படியே விட்டுட்டு அடுப்படிக்க சொந்தமாயிடாத. யோசிச்சு முடிவு பண்ணு. நான் வரேன். எப்போ வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. கிளம்பிட்டீங்களா? அப்புறம் நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்ல? டைம் சொல்லுங்க. மணி 10 ஆச்சு. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இல்லைங்க, என் வாட்ச் ரிப்பேர். நேற்று நைட்டு 10 மணிக்கு நின்று போச்சு. ஏய் கல்பனா,
வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். சரி நான் வரேன். சரிடி. நாளைக்கும் வாடி. ஏன்? என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏன் மேடம் நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்களா? நீ தான் பாத்தியே. நாளைக்கு நீ கண்டிப்பா வர, ரொம்ப பண்ணிக்காத. ஓகே டாடா. see you. bye bye. இந்த மீன் யாரு? இவளோட ஃப்ரெண்டா? ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாடர்ன் ட்ரெஸ் போட்ட முரடனுங்களா இருக்காங்க. ஒருவேளை என்ன கடத்த போறானுங்களோ? இவனுங்களால என்ன பண்ண முடியும்? ஏன் ஓடுற? ஏன் துரத்துறீங்க? நாங்கள் எங்கே துரத்தணும்? நீ தான் ஓடன. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்போ ஓட மாட்டாங்களா? ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, நிற்க வேண்டியது தானே. கடத்த வந்தா என்ன கடத்துங்க, கையை காலை கட்டி போடுங்க, வாயில பிளாஸ்டர் ஓட்டுங்க என்ன சொல்லுவாங்க? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு. மாதம் எவ்வளோ வருமானம்? 10,000 ரூபாய் இருக்கும். இந்த வண்டியை பார்த்தியா? இதுக்கு மாதம் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு தெரியுமா? தெரியாது. சொல்லுங்கடா. 15,000. உன்னை கடத்தி உங்கள் அப்பன்ட்ட 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு 15,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் சுற்றணுமா? அப்போ ரொம்ப நாளாவே என் பின்னாடி ஃபாலோ பண்றீங்களா? எத்தனை பேர்டா இப்படி கிளம்பிருக்கீங்க? உன் பேர் என்ன? நயன்தாரா? கல்பனா. இருந்தாலும் என் பின்னாடி 4-5 பசங்க சுத்துறாங்க. நாங்கள் எதுக்கு சுற்றுறோன்னு கேட்க மாட்டியா? ஆமால, நீங்க எதுக்கு சுத்துறீங்க? நட்புக்காக. அது சரத்குமார் நடிச்ச படம். டேய், யார் அவ? சரியான ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கா? ஸ்ட்ரீட் லைட்டா? ஆமா, நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் லைட்டு சுவிட்ச் போட்டால் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எரியும். நாங்கள் வந்தது உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும்பீங்க, நாளைக்கு லவ்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. தள்ளியா? டேய், யார் அவ? கல்பனா. பிடிங்கடா.